அத்தியாயம் 633. பரலோக ஆரோபணத்திற்கு முன் தம் தாயிடம் பிரியாவிடை. காட்சி நாள் பிப்ரவரி 22, 1944. மாதா வசிக்கும் அறையை நான் எப்போதும் காண்கிறேன். திருப்பாடுகளின் அடையாளங்கள் மறைந்து விட்டன. திவ்ய கன்னிகை அமர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவை பரிசுத்த வேத ஆகமங்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் தனது கரங்களில் பிடித்திருக்கிற ஏட்டுச் சுருள்களில் வேறு எதையும் வாசிக்கவில்லை. அவர்கள் இப்போது வாதைப்பட்டவர்களாயில்லை. அவர்களுடைய திருமுகம் திருப்பாடுகளுக்கு முன் இருந்ததை விட இப்போது அதிக ஆழ்ந்த தன்மையுள்ளதாகவும் அதிக முதிர்ச்சி உள்ளதாகவும் இருக்கிறது. ஆயினும் அது இனியும் அந்த துயரம் நிரம்பிய முகமாக இல்லை. அது கம்பீரமாக, ஆனால் பேரமைதியோடு விளங்குகிறது. அது காலை நேரம் என்று தோன்றுகிறது. ஏனென்றால் சூரியன் ஏற்கனவே ஒளி வீசி பிரகாசிக்கிறது. திறந்துள்ள ஜன்னலின் வழியாக அது அந்த அமைதியான அறைக்கு ஒளி தருகிறது. ஆனால் உயர்ந்த சுவர்களால் சூழப்பட்டுள்ள தோட்டம் இன்னமும் எல்லாம் பனியில் நனைந்து புதியதாக காணப்படுகிறது. மாதாவின் அறையிலுள்ள ஜன்னல் இந்த தோட்டத்தை நோக்கியே திறந்துள்ளது. சேசு உள்ளே போகிறார். அவர் இன்னமும் உயிர்ப்பு நாள் காலையின் அந்த அற்புதமான உடையைத்தான் அணிந்திருக்கிறார். அவருடைய திருமுகம் ஒளி வீசுகிறது. அவருடைய காயங்கள் சிறு சூரியன்களைப் போல் இருக்கின்றன. மாதா புன்னகைத்தபடி முழந்தாளிடுகிறார்கள். அதன்பின் எழுந்து அவருடைய வலது கரத்தை முத்தமிடுகிறார்கள். சேசு புன்னகைத்தபடி அவர்களை தம் இருதயத்தோடு சேர்த்தணைத்து அவர்களுடைய நெற்றியில் முத்தமிடுகிறார். அப்படியே அவர்களிடம் தம்மை முத்தமிடும்படி கேட்கிறார். அவர்களும் அவருடைய நெற்றியில் முத்தமிடுகிறார்கள். அம்மா, பூலோகத்தில் நான் தங்கியிருக்க வேண்டிய காலம் முடிந்துவிட்டது. நான் என் பிதாவிடம் எழுந்தருளிப் போகிறேன். உங்களிடம் விசேஷமான முறையில் பிரியாவிடை பெறவும், பரலோகத்தில் நான் இருக்கப் போவது போலவே உங்களுக்கு என்னை காண்பிக்கவும் நான் வந்திருக்கிறேன். இந்த மகிமையொளி பொருந்திய ஆடையில் மனிதர்களுக்கு என்னை காட்ட எனக்கு சாத்தியமில்லாதிருந்தது. என் மகிமைப்படுத்தப்பட்ட சரீரத்தின் அழகை தாங்க அவர்களால் முடியாதிருக்கும். அவர்களுடைய சாத்தியங்களையெல்லாம் அது வெகுவாக மிஞ்சுகிறது. ஆனால் உங்களால் முடியும் அம்மா. அதைக் கொண்டு இன்னும் ஒரு முறை உங்களை சந்தோஷப்படுத்த நான் வந்திருக்கிறேன். பரலோகத்தில் உங்கள் பரிசுத்த இதழ்களின் சுகந்தத்தை நான் முகரும்படியாகவும், உங்களுக்காக என் இரத்தத்தின் மதுர சுவை அவற்றின் மீது இருக்கும்படியாகவும் என் காயங்களை முத்தமிடுங்கள். ஆயினும் நான் ஒருபோதும் உங்களை விட்டு போக மாட்டேன் என்பதில் உறுதியாயிருங்கள் அம்மா. அப்பரசத்தின் தேவ வசீகரத்திற்கு அவசியமான ஒரு சில கணங்களுக்கு மட்டும் நான் உங்கள் இருதயத்திலிருந்து வெளியே வருவேன். உங்கள் சொந்த நேச ஆர்வத்தை போன்ற ஒரு நேச ஆர்வத்தோடு கஷ்டப்பட்டு உங்களிடமிருந்து என்னை பிரித்து கொண்ட பிறகு திரும்பவும் உங்களிடமே திரும்பி வந்து விடுவேன். ஓ, என்னையே மோட்சமாக கொண்டிருக்கிற என் உயிருள்ள மோட்சமே, இப்போதிருந்து நாம் இணைந்திருக்கும் அளவுக்கு நாம் ஒருபோதும் இணைந்திருந்தது இல்லை. உங்களிடமிருந்து என்னை விலக்கி வைக்கவும், நான் உங்களை எவ்வளவாக நேசிக்கிறேன் என்பதை உங்களிடம் சொல்ல முடியாமல் என்னை தடுக்கவும் முன்பு கருநிலையிலான என் இயலாமை இருந்தது. அதன் பிறகு என் பாலத்துவம், அதன்பின் ஜீவியத்தினுடையவும் அலுவலினுடையவும் போராட்டம்,
அதன்பின் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணி, பிறகு சிலுவை, கல்லறை ஆகியவை இருந்தன. ஆனால் இப்போது இனி நான் உங்களில் படிப்படியாக உருவாக்கப்படுகிற ஒரு சிருஷ்டியாக இருக்க மாட்டேன். ஒருவரை ஒருவர் நேசிக்கிற இருவரின் ஒன்றிப்பை தடுக்கிற உலகத்தின் தடைகளுக்கு மத்தியில் இருக்கிற ஒருவனாகவும் இருக்க மாட்டேன். மாறாக இனி எப்போதும் கடவுளாக நான் உங்களில் இருப்பேன். எதுவும், பூலோகத்திலும் பரலோகத்தில் உள்ள எதுவும், உங்களிடமிருந்து என்னையும் என்னிடமிருந்து உங்களையும் இனி பிரிக்க முடியாது. என் பரிசுத்த மாதாவே, வாக்கு கட்டாத அன்பின் வார்த்தைகளை நான் உங்களிடம் பேசுவேன். உரைக்க இயலாத தயவின் சீராட்டல்களை நான் உங்களுக்கு தருவேன். என்னை நேசிக்காதவர்களுக்காக நீங்கள் என்னை நேசிப்பீர்கள். ஓ அம்மா, உங்களுடைய உத்தமமான சிநேகத்தை கொண்டு கிறிஸ்துவானவருக்கு உலகம் தராத நேசத்தின் அளவை நிரப்புகிறீர்கள். எனவே இது பிரியாவிடை என்பதை விட, ஏதோ இந்த மலர் தோட்டத்தில் நான் ரோஜாக்களையும் லீலிகளையும் பறிப்பதற்காக வெளியே போவது போல, என்னுடைய இந்த பிரியாவிடை ஒரு கணம் மட்டும் வெளியே போகிற ஒருவனுடைய வாழ்த்தாகத்தான் இருக்கிறது. ஆனால் இதோ இங்கு பூத்திருக்கிற இவற்றை விட அதிக அழகான வேறு ரோஜாக்களையும் வேறு லீலிகளையும் மோட்சத்திலிருந்து நான் உங்களுக்கு கொண்டு வருவேன். பரிசுத்தமாயிருக்க விரும்பாத பூலோகத்தின் துர்நாற்றத்தை நீங்கள் மறக்கச் செய்யும்படியாகவும், எவ்வளவோ அதிக நேசத்தோடு நீங்கள் எதிர்பார்க்கப்படுகிற நித்திய பேரானந்த மோட்சத்தின் காற்றை உங்களுக்கு முன்னதாகவே தரவும், அந்த மலர்களைக் கொண்டு நான் உங்கள் இருதயத்தை நிரப்புவேன். காத்திருக்க முடியாதவராக இருக்கிற தேவ சிநேகமானவர் இன்னும் 10 நாட்களில் உங்கள் மேல் இறங்கி வருவார். உங்கள் உச்சிதமான அழகுள்ள மகிழ்ச்சியை கொண்டு உங்களையே அழகாக்கிக் கொள்ளுங்கள், ஓ கன்னித்தாயாரே. ஏனென்றால் உங்கள் மணவாளர் வருகிறார். பனிக்காலம் முடிந்துவிட்டது. பூத்திருக்கிற முந்திரிப்பழ தோட்டங்கள் தங்கள் சுகந்தத்தை பரப்புகின்றன. எழுந்திரு, ஓ சகலரிலும் அழகு பொருந்தியவளே, வா என் மணவாட்டியே, நீ முடிசூட்டப்படுவாய் என்று அவர் பாடுகிறார். தமது நெருப்பை கொண்டு, ஓ பரிசுத்த மாதாவே, அவர் உங்களுக்கு முடிசூட்டுவார். தமது பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அவர் உங்களை மகிழ்விப்பார். அது தனது மகிமை அலங்காரத்தோடு உங்களுக்குள் ஊற்றப்படும். ஓ ஞானத்தின் ராக்கினியே, உங்கள் வாழ்வின் விடியற்காலையில் இருந்து அவரை புரிந்து கொண்டவர்களும், உலகிலுள்ள எந்த சிருஷ்டியும் ஒருபோதும் நேசித்திராத அளவுக்கு அவரை நேசித்தவர்களுமாகிய அவருடைய ராக்கினியே, அம்மா, நான் நம் பிதாவிடம் ஏறி போகிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட மாதாவே, உங்கள் மீது உங்கள் சுதனுடைய ஆசீர்வாதம். கிறிஸ்துவின் ஒளியினால் இன்னமும் பிரகாசிக்கிற அந்த அறையில் தேவமாதா தன் பரவசத்தில் மகிழ்ச்சியால் பூரித்து ஒளி வீசுகிறார்கள். இயேசு கூறுகிறார், உடை மாற்றுவது எனக்கு சாத்தியமா இல்லையா என்று விவாதம் செய்யாதீர்கள் மனிதர்களே. நான் இனி மனிதனுடைய தேவைகளுக்கு கட்டுப்பட்டிருந்த அந்த மனிதன் அல்ல. நான் பிரபஞ்சத்தை என் பாதமனையாகவும் சகல வல்லமைகளையும் எனக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஊழியர்களாகவும் கொண்டிருந்தேன். சுவிசேஷ போதகனாக நான் இருந்தபோதே தாபோர் மலையின் மேல் மறுரூபமாக என்னால் முடிந்தது என்றால், மகிமையுள்ள கிறிஸ்துவாக ஆன பிறகு என் தாய்க்காக மறுரூபமாக என்னால் முடியாதிருக்க வேண்டுமா? அல்லது ஒவ்வொருவருக்கும்
நான் மெய்யாகவே இருக்கிற விதத்தில் என்னை காட்டிய அந்த மனிதனிலிருந்து மனிதர்களுக்காக என்னையே மாற்றிக் காட்டாமலும் என் தாய்க்கு நான் இப்போது இருக்கிறபடி தெய்வீகமானவராகவும் மகிமை உள்ளவராகவும் மறுரூபம் அடைந்தவராகவும் தோன்றாதிருக்கவும் வேண்டுமோ? இருந்தாலும் வாதைகளால் மறுரூபமடைந்தவனாக என் பரிதாபத்திற்குரிய தாய் என்னை பார்த்திருந்தார்கள். மகிமையால் மறுரூபமாகியிருந்த என்னை அவர்கள் பார்ப்பது நீதியானதாக இருந்தது. மாதாவில் நான் உண்மையாகவே இருந்திருக்க முடியுமா என்று விவாதம் செய்யாதீர்கள். கடவுள் பரலோகத்திலும் பூமியின் மீதும் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் என்று நீங்கள் சொல்வீர்களென்றால், ஒரே சமயத்தில் மோட்சத்திலும் உயிருள்ள மோட்சமாக இருந்த மாதாவின் இருதயத்திலும் என்னால் இருக்க முடியும் என்பதில் நீங்கள் எப்படி சந்தேகம் கொள்ள முடியும்? நான் திவ்ய சற்பிரசாதத்தில் இருக்கிறேன் என்றும் உங்கள் நற்கருணை பாத்திரங்களில் அடைபட்டவனாக இருக்கிறேன் என்றும் நீங்கள் விசுவசிக்கிறீர்கள் என்றால், மகா பரிசுத்த பக்தி பற்றுதலுள்ள திவ்ய நற்கருணை பாத்திரமாகிய என் தாயின் இருதயத்தில் நான் இருந்தேன் என்பதை பற்றி ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்? திவ்ய நற்கருணை என்பது என்ன? அது என் ஆத்மத்தோடும் என் தெய்வீகத்தோடும் இணைந்திருக்கிற என் சரீரமாகவும் என் இரத்தமாகவும் இருக்கிறது. நல்லது. அவர்கள் என்னை கருத்தாங்கி இருந்தபோது தன் திருவுதரத்தில் வேறு எதை கொண்டிருந்தார்கள்? பிதாவின் வார்த்தையாகிய தேவசுதனை அவருடைய சரீரத்தோடும் இரத்தத்தோடும் ஆத்மத்தோடும் தெய்வீகத்தோடும் அவர்கள் கொண்டிருக்கவில்லையா? மாதா என்னை கொண்டிருந்ததாலும் என்னை 9 மாதங்கள் சுமந்திருந்த பிறகு உங்களுக்கு என்னை தந்ததாலும் ஒருவேளை நீங்கள் என்னை கொண்டிராதிருக்கிறீர்களோ? மாதாவின் திருவுதரத்தில் வசிக்கும்படியாக மோட்சத்தை விட்டு நான் வந்தது போலவே இப்போது நான் பூமியை விட்டு போவதால் மாதாவின் திருவுதரத்தை என் திவ்ய நற்கருணை பாத்திரமாக தேர்ந்து கொண்டிருந்தேன். எந்த மேற்றாசன தேவாலயத்தில் இருக்கிற எந்த திவ்ய நற்கருணை பாத்திரம் இந்த பாத்திரத்தை விட அதிக அழகாகவும் அதிக பரிசுத்தமாயும் இருக்கிறது? திவ்ய நன்மை உட்கொள்ளுதல் என்பது, மனிதர்களே, உங்களுக்காக நான் செய்த அன்பின் புதுமையாக இருக்கிறது. ஆனால் என் நேச சிந்தனையின் சிகரத்தில் என் தாயோடு வாழ முடிவதும் பரலோகத்தில் நாங்கள் மீண்டும் ஐக்கியமாக்கப்படுவது வரையிலும் அவர்களை என்னோடு வாழச் செய்ய முடிவதுமாகிய அத்தியந்த நேசத்தை பற்றிய சிந்தனை பிரகாசித்துக் கொண்டிருந்தது. கலிலேயாவில் உள்ள கானாவூரில் என் தாயின் மகிழ்ச்சிக்காக நான் என் முதல் புதுமையை செய்தேன். கடைசி புதுமையை அல்லது கடைசி புதுமைகளை மாதாவின் ஆறுதலுக்காக நான் ஜெருசலேமில் செய்தேன். அவை திவ்ய நற்கருணையும் வேரோனிக்காவின் மூடு துகிலுமாகும். இந்த துகில் ஆறுதலற்றிருந்த மாதாவின் கசப்புக்கு ஒரு துளி தேனை தருவதற்காக. முந்தினது சேசு இனி பூமியில் இருக்க மாட்டார் என்ற உணர்விலிருந்து அவர்களை தடுப்பதற்காக. மாதாவின் வழியாக எல்லாவற்றையும் நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொரு மூச்சின் போதும் அவர்களை நேசிக்கவும் வாழ்த்தவும் நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். வேரோனிக்காவின் துகிலும் உங்கள் பகுத்தறிவாத ஆத்மங்களுக்கு தூண்டுதல் தரும் ஒரு தாற்றுக்கோலாக இருக்கிறது. பகுத்தறிவுவாதிகளை, உங்கள் விசுவாசத்தில் தத்தளித்து வறண்ட ஆய்வுகளின் ஊடாக செல்கிற வெதுவெதுப்புள்ள மக்களே,
வேரோனிக்காளின் துகிலுள்ள முகத்தை தூரினில் உள்ள பரிசுத்த அடக்க துகிலில் உள்ள முகத்தோடு ஒப்பிட்டுப் பாருங்கள். அவற்றில் ஒன்று உயிருள்ள ஒரு மனிதனின் முகம், மற்றொரு முகம் மரித்த மனிதனுடையது. ஆனால் அவற்றின் நீளமும் அகலமும் முகக்கூறுகளும் வடிவமும் தனி அம்சங்களும் ஒத்திருக்கின்றன. இந்த உருவங்களை ஒன்றின் மேல் ஒன்றாக வையுங்கள். அப்போது அவை பொருந்தியிருப்பதை காண்பீர்கள். அது நான்தான். நான் எப்படி இருந்தேன், உங்கள் மேல் வைத்த அன்பால் எப்படி ஆகிவிட்டேன் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்பிய நானேதான். நீங்கள் தவறாக வழி நடத்தப்பட்டிருக்கவில்லை என்றால், நீங்கள் குருடராக இல்லை என்றால், உங்களை அன்பிடம் கடவுளிடம் கொண்டு வருவதற்கு அந்த 2 முகங்களே போதுமானவையாக இருக்க வேண்டும். தேவசுதனானவர் பிதாவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் உங்களை ஆசீர்வதித்தபடி உங்களை விட்டுச் செல்லுகிறார்.